நியூஸ் மன்னாரின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் மீது வேலுப்பிள்ளை பிரபாகரின் மரணம் இலங்கையிடம் சிறு செயற்பாட்டாளர்கள் முன்வைத்த கோரிக்கை. செம்மணி பேரவலம் நிறைவுக்கு வருகின்றது. இரண்டாம் கட்ட அகழ்வு. இலங்கையில் 12 மணி நேரத்துக்குள் 4 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள். ஒருவர் உயிரிழப்பு, ஒருவர் காயம். ஐஸ் போதைப்பொருள் விவகாரம் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் கைது. ஹாசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மரணம் தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்களை இலங்கை பாதுகாப்பு அமைச்சகத்திடம் சிவில் செயற்பாட்டாளர் சிறந்த என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரியுள்ளார். மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருப்பதாக போலீஸ் செய்திகளை பரப்பி கனடாவில் பல்வேறு தரப்பினர் பணம் வசூலித்து வருவதாக ஒரு புலம்பெயர் தமிழர் அழைத்த தகவலின் அடிப்படையில் இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அவர் உயிருடன் இருக்கின்றாரா அல்லது கொல்லப்பட்டாரா என்பது தொடர்பான சர்ச்சை கடந்த 2009ஆம் ஆண்டு மே மாதம் இறுதிப் போர் முடிவுக்கு வந்ததிலிருந்து தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்டதாக அறிவித்தாலும் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. அது அடையாளம் காணப்பட்டது. பிரேத பரிசோதனை அல்லது மரபணு சோதனை நடத்தப்பட்டது போன்ற தகவல்கள் குறித்த நம்பகமான மற்றும் வெளிப்படையான விவரங்கள் இதுவரை வழங்கப்படவில்லை. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ச மீது வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்டதாக உறுதியாக தெரிவித்திருந்த போதும் அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இம்மரணம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என கூறியது இது சர்ச்சையை மேலும் அதிகரித்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் கனடாவில் நடைபெறும் நிதி வசூலிக்கும் நடவடிக்கைகளுக்கு அவரின் மரண சான்றிதழ்கள் போன்ற ஆவணங்கள் இல்லாததால் ஏற்பட்ட விளைவுகளை என சிறந்து சுட்டிக்காட்டியுள்ளார். 2016ஆம் ஆண்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சிறந்த பாதுகாப்பு அமைச்சகத்திடம் பின்வரும் முக்கியமான வினாக்களை எழுப்பியிருந்தார். மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனின் இறுதி சடங்கு எப்போது மற்றும் எங்கு நடைபெற்றது? இறுதி சடங்கு எவ்வாறு செய்யப்பட்டது? அவரது இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டிருந்தால் அதில் எண் மற்றும் பகுதி எண் போன்ற வினாக்கள் எழுப்பப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கைக்கு பாதுகாப்பு அமைச்சகத்தின் பதில் அவரின் மரணம் குறித்த பல ஆண்டுகளாக நீடித்து வரும் மர்மங்களுக்கு ஒரு தெளிவான தீர்வை அளிக்குமா என பல தரப்பினரும் எதிர்பார்த்து வருகின்றனர். இலங்கையில் மட்டுமன்றி சர்வதேச அளவில் பேசுபொருளாகியுள்ள யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் புதிய மற்றும் அதிர்ச்சியூட்டும் தகவல்களும் தொடர்கின்றன. கடந்த வியாழக்கிழமை அகழ்வு பணியின் போது குவியலாக 8 மனித எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டன. அவற்றை சுத்தம் செய்த போது 227 என்கின்ற இலக்கமிட்ட ஒரு எலும்புக்கூடு கால்கள் மடிக்கப்பட்டு அமர்ந்த நிலையில் காணப்படுகிறது. இது குறித்து விளக்கமளிக்க யாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்த நாகரிகத்துறை மூத்த விரிவுரையாளர் ராமராஜன் அழைக்கப்பட்டார். அவர் தனது ஆய்வின்படி இந்த எலும்புக்கூடுகள் இந்த முறைப்படி முறையாக அடக்கம் செய்யப்படவில்லை என்றும் எலும்புக்கூடுகளின் கைகள் வைக்கப்பட்டிருந்த விதம் உள்ளிட்ட காரணிகள் இதை உறுதிப்படுத்தியதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து இது தொடர்பான விரிவான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாண மேலதிக நீதவான் லெனித்குமார் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கு நீதிமன்றம் வழங்கிய 45 நாட்கள் கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் சித்துப்பாத்தி புதைகுழியில் மேலும் பல எலும்புக்கூடுகள் இருக்கக்கூடும் என தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். இதன் காரணமாக அகழ்வு பணிகளை தொடர மேலும் 8 வாரங்கள் கால அவகாசம் தேவை என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் இதுவரை சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இருந்து 240 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவற்றில் 235 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகன்றெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பல பகுதிகளில் கடந்த 12 மணி நேரத்தில் நடைபெற்ற 4 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் 2025ஆம் ஆண்டில் இதுவரை நடந்த துப்பாக்கிச் சூட்டுகளின் மொத்த எண்ணிக்கையை 96ஆக உயர்த்தியுள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை 50 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 53 பேர் காயமடைந்துள்ளதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் நேற்றிரவு 11:45 மணிகளில் கிராண்ட்பாஸ் மாகாவட்ட கடிகார கோபுரம் அருகே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 27 வயதான சலிந்த புஷ்பகுமார் என்பவர் பலியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐஸ் போதைப்பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனதேரி மித்தனிய பிரதேசத்தில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மித்தனியாவில் உள்ள ஒரு காணியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் சுமார் 50,000 கிராம் ரசாயனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணைகளின் அடிப்படையில் இந்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைதுக்கு முன்னதாக இந்தோனேஷியாவில் இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் இந்தோனேஷியா போலீசார் இணைந்து மேற்கொண்ட ஒரு வார கால விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது ஹெகல் பத்ர பத்திர கொமாண்டோ சாலிட் மற்றும் பானந்துரை நிலங்கு உள்ளிட்ட 6 பேர் அடங்கிய பாதாள உலக குழு கும்பல் கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து ஹெகல் பத்ர பத்திரமோ உள்ளிட்ட 5 பேர் கொண்ட குழுவினர் ஆகஸ்ட் 31ஆம் தேதி இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். இவர்களின் விசாரணையின் விளைவாகவே முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனப்பேரியின் கைது இடம்பெற்றிருக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக குழுக்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு இடையிலான தொடர்புகளை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். ஹாசா நகரின் மீது இஸ்ரேல் நேற்று வெள்ளிக்கிழமை நடத்திய தாக்குதலில் 7 குழந்தைகள் உட்பட 50க்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹாசாவின் வடக்கு நகர்ப்புற மையத்தின் மீது இஸ்ரேல் ராணுவத்தின் கடுமையான தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ளன. பல பலஸ்தீனியர்கள் வீடுகள் மீது பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. ஹாசா நகரத்தின் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் உள்ள ஒரு உயரமான கோபுரத்தை இஸ்ரேல் ராணுவம் அளித்துள்ளது. இந்த தாக்குதலின் காரணமாகவே இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் ஹாசாவில் நகரத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டதாக எச்சரித்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இந்த தாக்குதல்கள் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனத்துக்கு இடையிலான பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. சர்வதேச சமூகம் இந்த வன்முறைகளை முடிவுக்கு கொண்டு வர விரைந்து தலையிட வேண்டும் என பல மனித உரிமை அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன.